நட்சத்திரங்களில் இத்தனை வகைகளா? இரவு நேரத்தில் நீங்கள் வானத்தை பார்க்கும்போது அழகாக ஜொலிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு தனித்துவமான கதையை சொல்லும். அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிறங்கள், அளவுகள், ஒளிரும் திறன் கொண்டவை. நட்சத்திரங்களின் வகைகளை பற்றி இந்த அறிவலையில் பார்ப்போம். நான் உங்கள் அபிநயா from 90 பாரதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நட்சத்திரங்களின் வகை அவற்றின் உள்ளமைப்பு, வயது, பரிணாம வளர்ச்சி போன்றவற்றை பொறுத்து அமைகின்றன. நட்சத்திரங்களின் வகைகள். நட்சத்திரங்களை வகைப்படுத்துவதற்கு பல்வேறு முறைகள் இருந்தாலும் பொதுவாக அவற்றின் நிறம், ஒளிரும் திறன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துகின்றன. ஹெட்ஸ்பிரிங் ரிசல்ட் டயக்ராம் என்பது நட்சத்திரங்களின் ஒளிரும் திறன், வெப்பநிலை ஆகியவற்றை ஒப்பிட்டு காட்டும் ஒரு வரைபடமாகும். இந்த வரைபடத்தை பயன்படுத்தி நட்சத்திரங்களை பின்வரும் முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். முதன்மை வரிசை நட்சத்திரங்கள், மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்ஸ். இவை நட்சத்திர வாழ்க்கை சுழற்சியின் மிக நீண்ட காலத்தில் உள்ள நட்சத்திரங்கள். இவற்றின் வாழ்நாள் மிகவும் நீண்டதாகும். சூரியன் ஒரு முதன்மை வரிசை நட்சத்திரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பிரம்மாண்ட நட்சத்திரங்கள், ஜெயின்ஸ். இந்த நட்சத்திரங்களின் முதன்மை வரிசை நட்சத்திரங்களை விட பெரியதாகவும் ஒளிரும் திறன் மிக்கதாகவும் இருக்கும். இவை தனது எரிபொருளை எரித்து முடித்து கொண்ட நட்சத்திரங்கள். சூப்பர் பிரம்மாண்ட நட்சத்திரங்கள், சூப்பர் ஜெயின்ஸ். பிரம்மாண்ட நட்சத்திரங்களை விட பெரியதாகவும் ஒளிரும் திறன் மிக்கதாகவும் இருக்கும் இந்த நட்சத்திரங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள மிகப்பெரிய நட்சத்திரங்களாகும். வெள்ளைக்குள்ள நட்சத்திரங்கள், ஒயிட் டிராஃப்ட். இவை தங்களது எரிபொருளை முற்றிலும் எரித்து முடித்து கொண்ட நட்சத்திரங்களில் இவை மிகவும் சிறியதாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். நியூட்ரான் நட்சத்திரங்கள், நியூட்ரான் ஸ்டார்ஸ். மிக பெரிய நட்சத்திரங்கள் வெடித்து சிதறிய பின் உருவாகும் மிகவும் அடர்த்தியான ஒளிரும் பொருட்களை நியூட்ரான் ஸ்டார்ஸ். கருத்துளைகள், பிளாக் ஹோல்ஸ். நியூட்ரான் நட்சத்திரங்கள் போலவே மிக பெரிய நட்சத்திரங்கள் வெடித்து சிதறிய பின் உருவாகும் அடர்த்தியான பொருட்களை பிளாக் ஹோல்ஸ். ஆனால் அடர்த்தியாக இருப்பதால் ஒளியை கூட இவை வெளியேறவோ அல்லது உள்ளே நுழையவோ அனுமதிப்பதில்லை. நட்சத்திரங்களில் பெரும்பாலும் ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற வாயுக்களால் ஆன பெரிய மூலக்கூறு மேகங்களிலிருந்து உருவாகுகின்றன. இந்த மேகங்கள் ஈர்ப்பு விசையின் காரணமாக சுருங்கி அடர்த்தி அதிகமாகும் போது மையப்பகுதியில் வெப்பம் அதிகரித்து ஒரு நட்சத்திரம் உருவாகிறது. ஒரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை சுழற்சி என்பது அதன் அளவையும் நிறையையும் பொறுத்து மாறுபடும். சிறிய நட்சத்திரங்கள் நீண்ட காலம் வாழும், அதே சமயம் பெரிய நட்சத்திரங்கள் குறைந்த காலமே வாழும். ஒரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை சுழற்சி என்பது பல முக்கிய கட்டங்களை கொண்டது. நீங்கள் வானத்தில் பார்க்கும் ஒவ்வொரு நட்சத்திரமும் முதலில் உருவாகும் குழந்தை பருவ காலகட்டத்தில் தொடங்கி முதன்மை வரிசை நட்சத்திரம், பிரம்மாண்ட நட்சத்திரம், வெள்ளைக்குள்ள நட்சத்திரம், நியூட்ரான் நட்சத்திரம் அல்லது கருத்துளையாக மாறி தனது வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்தை அடைந்து அழிந்து போகிறது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உங்களிடம் வந்து சேர்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா 90 from பாரதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். தேங்க்யூ.